வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வேன். பிளாஸ்டிக் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப கெட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம உடல்நிலையும் இந்த பிளாஸ்டிக் எடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோவே நான் போடுறேன். என்ன அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம உடம்புல வரக்கூடிய பிளட் கிளாட் அது எங்கே வேணாலும் இருக்கலாம். நம்ம மூளையில் வரக்கூடிய ரத்த அடைப்பாக இருக்கலாம், இல்லை ஹார்ட்டில் வரக்கூடிய ரத்த அடைப்பாக இருக்கலாம். அதை செக் பண்ணி பார்த்ததுல நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம உடம்புல எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும், நிறைய உணவுப் பொருட்கள் அடங்கிய பாட்டில் இருக்கலாம், எல்லாமே பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸாக தான் இருக்குது. இதில் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உடம்பை கெடுக்கக்கூடிய லிக்கர்ஸ் நல்ல கிளாஸ் பாட்டிலில் அழகாக வந்து இறங்குது. ஆனால் நம்ம குடிக்கக்கூடிய அதை வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையான குடி தண்ணீர் மட்டமான பிளாஸ்டிக்கில் வருது அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. இதில் என்னென்னா, இந்த பிளாஸ்டிக்கில் நம்ம பார்க்கும்போது ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கும், ஆனால் ட்ராவலில் எல்லாம் அது வெயிலில் தான் வரும். அந்த மாதிரி நேரங்களில் அந்த பிளாஸ்டிக் கண்டிப்பாக அந்த தண்ணியில் கலக்குது அப்படிங்கிறத நம்ம மறக்கவே முடியாது. தண்ணியில் மட்டும் இல்லை, என் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், கிளாஸ் பாட்டிலில் தான் பால் வரும், ஆவின் பால் எல்லாமே. ஆனால் இப்போ ரொம்ப நவீனமாக என்ன வருதுன்னா, பிளாஸ்டிக் ஷேஷீட்டு கவர்லலாம் வருது. ஸோ இந்த மாதிரி வரதோட விளைவு அந்த பிளாஸ்டிக் கண்டிப்பாக பால்லையும் மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ரீசெண்டாக கூட ஆவின் பாலில் பழையபடி நமக்கு வந்து கிளாஸ் பாட்டிலில் பால் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அது நல்ல ஒரு விஷயந்தான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சித்த மருத்துவத்தோட அடிப்படையே அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். அதாவது நம்மளை சுற்றி நம்ம பூமியில் என்னெல்லாம் இருக்கோ அது கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கிறது அப்படிங்கிறத சித்த மருத்துவத்தோட அடிப்படையே. அது இந்த விஷயத்துலையும் உண்மையாக இருக்குது. உலகத்தில் பிளாஸ்டிக் நிறைய இடங்களை ஆக்கிரமிச்சிச்சு, இப்போ உடம்புக்குள்ளே ஆக்கிரமிச்சிச்சு. அந்த வகையில் நம்ம செமலில் கூட செக் பண்ணி பார்த்தா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடம்பு ஃபுல்லாக நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக் ஆக்கிரமிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போமாவது நம்ம விழிப்புணர்வாக செயல்பட்டால் மட்டும்தான் அந்த பிளாஸ்டிக்கை நம்ம உடம்புலேருந்து அகற்ற முடியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டிலே இந்த கண்டெய்னர்ஸ் பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை குறைப்போம். இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு கார்சினோஜன், கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸும் அதிகரிச்சுட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம உடம்புல வரக்கூடிய பிளட் கிளாட்டுக்கும் இந்த பிளாஸ்டிக் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இப்போமாவது நம்ம முடிச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்த முடியும். எல்லா சாப்பாடும் நம்ம பழைய மாதிரி ஆர்கானிக்காக சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பிளாஸ்டிக்கே நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். அடுத்த தலைமுறைக்கும் இந்த பிளாஸ்டிக் இல்லாத சமுதாயத்தை படைக்கிறதுக்கு நம்ம தான் இனிஷியேட் எடுக்கணும். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள கருத்துக்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாரையும் ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஷேர் பண்ணுங்கள்.